வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு 7th மாடல் டெஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ வீடியோ. இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் 6 மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய ஆன்சர் கீஸுமே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த டெஸ்ட்டை ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருப்போம், டெலகிராம் குரூப் லிங்க்கு. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வந்து அதிலே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆன்சர் கீஸ் மட்டும் வீடியோஸ் வந்து சேனலில் பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. பின்வரும் சொற்களுக்கு இடையிலான உறவை சிறப்பாக குறிக்கும் வெண் வரைபடம். அதாவது இசை, நடனம், ஒலி, இது மூணும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை குறிக்கிறது இதுதான், இசை, நடனம், ஒலி. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண் தொகுப்பை தரப்பட்டுள்ள விருப்ப தேர்வுகளிலிருந்து தேர்வு செய்யவும். இது வந்து 2, 4, 6, 8 இருக்குது. இது 3, 6, 9, 12, 4, 8, 12, 16. அப்படியே இது 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, இது 4ஆம் வாய்ப்பாடு, அப்புறம் அடுத்தது 5ஆம் வாய்ப்பாடு. இதுதான் அடுத்து வர வேண்டியது. 5, 10, 15, 20. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நான் ஆன்சர் கீஸ் கொடுக்கறதுனால ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுன்னா பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது, டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இல்லைனா வீடியோஸ் கூட அவைலபிளாக இருக்குது, அது கூட நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்து பாருங்கள். கீழே பட்டியலிடப்பட்டுள்ள புத்தகங்கள் சம்பந்தமான 4 சொற்களுள் 3 ஏதோ ஒரு விதத்தில் ஒன்றாகவும் 1 வேறுபட்டும் உள்ளன. வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய்யவும். இதில் வேறுபட்ட ஒன்று எடிஷன். ஏன்னா இண்டெக்ஸு, ஃபார்வேர்ட், ப்ரிஃபர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து எடிஷன், புக்கோட எடிஷனை சொல்லுது. அதனால் இதுதான் வேறுபட்ட ஒன்று. அதாவது எத்தனாவது எடிஷன், திரும்ப பதிப்பிப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம், அதை சொல்லுது. இதெல்லாம் புக்குக்குள்ளே இருக்கிறதே சொல்லுது. இண்டெக்ஸ் பேஜ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஆர்டர் நோட். டிஃப்ரெண்ட்டான ஒன்று எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட்டான ஒன்று இதுதான். ஏன்னா இதெல்லாம் பாருங்கள், இதோட தலைகீழ் பிம்பமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இது வந்து எண் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக இது எப்படி வந்திருக்கணும், இப்படி வந்திருக்கணும் சொல்லப்போனால். ஆனால் இது எப்படி வந்திருக்கு, அப்படியே வந்திருக்கு. அதனால் இதுதான் டிஃப்ரெண்ட் ஒன். இதெல்லாம் ஓகே, கரெக்டாக இருக்குது. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை தரப்பட்டுள்ள விருப்ப தேர்வுகளிலிருந்து தேர்வு செய்யவும். இது பாருங்க, 3ஓட அடுக்கு 1, அடுத்து 4ஓட அடுக்கு 2, 16. 4 2 தடவை போட்டால் 16 வருமா? 5ஓட 3 அடுக்கு 5 × 5 × 5 போட்டால் 125. அப்போ அடுத்து இருக்கக்கூடியது 6ஓட 4 அடுக்கு 6 × 6 × 6 × 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். போட்டு பாருங்கள். பின்வருவனவற்றில் மூளைக்கு சென்று வரும் தூண்டுதல்களை பரிவர்த்தனை செய்து அனிச்சை செயல்களை தொடர்பு படுத்தும் நரம்பிழைகளால் ஆன பகுதி எது? இது வந்து தண்டுவடம். பின்வருவனவற்றில் எது தென்னாப்பிரிக்காவின் நிர்வாக தலைநகரமாக இருக்கிறது? பிரிட்டோரியா. தென்னாப்பிரிக்காவின் நிர்வாக தலைநகரமாக இருப்பது பிரிட்டோரியா. இதுபோல் மற்ற கண்ட்ரி பற்றியும் கேட்பாங்க. நெட்வொர்க் சிஸ்டத்தில் டிஹெச்சிபி என்பதன் விரிவாக்கம் என்ன? இதுதான் விரிவாக்கம், டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். அதுபோல் உங்களுக்கு வந்து நெட்டு பற்றி, இல்லை உங்களுக்கு டேட்டானா என்ன, இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு பாறையில் கீழ்நோக்கிய மடிப்பு டேஷ் என அறியப்படுகிறது. சிங்க் லைன். 55க்கும் குறைவான அனைத்து பகா எண்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். 55க்கு குறைவாக எத்தனை பகா எண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 பகா எண் இருக்குது. 16 பகா எண். மகிழ்ச்சி என்பது விரும்பத்தக்கது எனும் கோருதலுக்கு உரிய கருதுகோள் என்ன? ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி விரும்பத்தக்கது. விசிஷ்ட அத்வைத தத்துவத்தை தோற்றுவித்தவர் யார்?
ராமானுஜ ஆச்சாரியா. விசிஷ்டா அத்வைத தத்துவத்தை தோற்றுவித்தவர் ராமானுஜ ஆச்சாரியா. கணினிகளின் சூழலில் டிராக்கர் பால்ஸ் என்பது ஒரு டேஷ் சாதனமாகும். கணினிகளின் சூழலில் டிராக்கர் பால்ஸ் என்பது ஒரு உள்ளீடு சாதனமாகும். அதுபோல் இந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்காங்க, அது கேட்பாங்க. விதான் பரிஷத்தை கொண்டிராத மாநிலம் எது? அதாவது சட்டமன்ற குழுவை கொண்டிராத மாநிலம் எது? எங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கிடையாது. சட்டமன்ற குழு கேரளாவில் கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹேஸ் த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் த வேர்ல்டு? உலகத்தில் நீளமான கடற்கரையை கொண்ட நாடு எது? கனடா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் கேன் ப்ரொடியூஸ் அல்ட்ராசவுண்ட்? மீயொலியை உருவாக்கக்கூடிய அனிமல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்பாய்சஸ். பார்பாய்சஸ் அப்படின்னா கடல் பன்றி. நேற்று இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன். மாத்ஸ்னால் அந்துப்பூச்சி, ஷார்க்கு, சுறாமீன், எலிஃபண்ட் தெரியும், யானை. பார்பாய்சஸ் தான் கடல் பன்றி. ஒரு திமிங்கலம் மாதிரி ஒரு சின்ன திமிங்கலம் வகை கூட சொல்லுவாங்க. அது பார்பாய்சஸ் தான் மீயொலிகளை உருவாக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு, 25,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதில் சில பொருட்களை வாங்க அவருக்கு 30% போயிடுச்சு. ப்ளஸ் இன்னொரு 20% சில பொருட்கள் வாங்கியிருக்காரு, நெசசரி அக்சசரிஸ் வாங்கியிருக்காரு. ரிமைனிங் எவ்வளோ அவர் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 30, 20 கூட்டினா டைரெக்டாகவே நமக்கு தெரியுது 50%. அப்போ மீதி 50% தான் அவர் கையில் இருக்கும். 25,000ல் 50% எவ்வளோ வரும்? 12,500. அதான் இதுக்குரிய ஆன்சர். இது நீங்கள் கால்குலேஷனே பண்ண வேணாம், யோசிச்சாவே போட்டுடலாம். டிரைவர் வந்து எந்த வேகத்தில் டிரைவ் பண்ணுறாருன்னா 15 மீட்டர் பெர் செகண்ட். இந்த வேகத்தில் வந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு காரை வந்து டிரைவ் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ தொலைவை கடந்திருப்பார், எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 hours 20 minutes. இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க? உங்களுக்கு நேரம் கொடுத்துட்டாங்க, நேரமும் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தொலைவு, டிஸ்டன்ஸு. அப்போ தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான், நேரம் இன்ட்டு வேகம். இதுவே உங்களுக்கு எப்படி மாற்றி கேட்டாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வேகம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே தொலைவு பை நேரம் இது கீழே போயிடும். அப்படி நீங்கள் இந்த ஃபார்முலாவை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். சரி, இப்போ இதுக்கு வந்துடும். தொலைவுன்னு வரும்போது நேரம் இன்ட்டு வேகம். அப்போ 15 அப்படியே போட்டுக்கலாம். அதாவது இது வந்து வேகம். அடுத்து நேரம் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா கிலோமீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் கிலோமீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன போடணும்? 18/5. இதை ஞாபகம் வச்சுக்காங்க. இது போடணும். இன்ட்டு இப்போ வந்து என்ன போடலாம்? இந்த டைமிங் போட்டுக்கலாம். டைமிங் எப்படி போட்டால் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலைன்னு பாருங்கள். 3 hours போட்டிருக்கோம், ப்ளஸ் 20 minutes கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை இப்படியும் போடலாம். 20/60. 60னா என்னது? அந்த 1 மணி நேரம். அதில் 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இப்படி கால்குலேட் பண்ணி சீக்கிரம் போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது 0 0 போயிடுது. 1/3 வரும். 1 2 2, மீதி என்ன வரும்? 3 2 6. இப்போ இந்த 3 + 1/3 எப்படி வந்து நம்ம கூட்டுறதுன்னா 3 × 3 9. பெருக்கிக்கணும் இப்படி கூட்டும்போது. 9 + 1 10. அப்போ 10/3 கீழே அடுக்கு 3 அப்படியே வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 + 1/3 என்னவா மாறும்னா 10/3 மாறும். சரி, இதை நான் அப்படியே இங்கே அடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்துடுறேன். எனக்கு இங்கே போட்டுக்க ஈஸியாக இருக்கும் அதுக்காக. இப்போ 10/3 வந்துருச்சு. இதை அடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து கால்குலேஷன் தெரிஞ்சிடும். 5 இப்போ 3 5 15. இந்த 3 போயிடுச்சு. அப்போ 10 × 18 என்ன வரும்? 180. 180 கிலோமீட்டர் தான் இதுக்குரிய விடை. இப்படி போட்டால் டைரெக்டாக ஈஸியாக முடிச்சிடலாம் கணக்கை. ஓகேங்களா? 180 கிலோமீட்டர். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கேக்கு, ஒரு பீஸு. இந்த ஒரு கேக் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கேக்கை ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களும் எந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பார்ட்டு கொடுத்துட்டாங்க. இதில் அந்த 5th பர்சனுக்கு எவ்வளோ பார்ட்டு எடுத்திருப்பாங்க இல்லை கிடச்சிருக்கும் அதுதான் கேட்குறாங்க. ஹவு மச் பார்ட் ஆஃப் த கேக் டஸ் த 5th ஃப்ரெண்ட் கெட்? எவ்வளோ பார்ட் ஆஃப் த கேக் அந்த 5வது ஃப்ரெண்டுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் போடணும். இது எப்படி நான் சொல்கிறேன்.
ஒரு கேக்கு. அப்போ 1 மைனஸ் மற்றதெல்லாம் வந்து கூட்டிக்கலாம். 1/8 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 5/12 ப்ளஸ் 1/12. அதாவது இந்த ஒரு கேக்லேருந்து இவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்ட பார்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 5வது பர்சனுக்கு உரியது நமக்கு கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? இப்போ இது இப்படியே இருக்கட்டும் 1. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இந்த 4த்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நீங்கள் தனியாக போட்டு பாருங்கள். எல்சிஎம் வந்து 24 கீழே வரும். காமனாக வரக்கூடிய எல்சிஎம் 24. இப்போ மேலே என்னென்ன வரும்னா 3 24, அப்போ இங்கே 3 வரும். இது வந்து ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து ப்ளஸ் 4 24, அப்போ ஒரு நாள் 4 ப்ளஸ் 2 12 24, அப்போ அந்த 2ஆல் தான் மேலே பெருக்கணும். 2 10 ப்ளஸ் இது 10. அடுத்து 12 24, 1ஓட 2 பெருக்குனிங்கன்னா 2. ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 4 7 17 19/24 வருது. தனியாக போட்டுறேன். 1 மைனஸ் 19/24. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணணும். அப்போ ஒரு 24 24லேருந்து 19 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 வரும். 5/24. கீழே இருக்க பின்னம் அப்படியே வந்துடும் அந்த பின்னத்தோட அமௌண்ட்டு. அப்போ 5/24 தான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி சம் கொடுத்தா இப்படி தான் போடணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட்? அதாவது பாராளுமன்றத்தின் மேலவை எது? மேலவை ராஜ்யசபா. பாராளுமன்றத்தின் மேலவை ராஜ்யசபா. கீழவை லோக்சபா. அதுவும் தெரிஞ்சுக்கங்க, அடுத்த தடவை கேட்டால் தெரியணும். இது வந்து அந்த பிட்மாஸ் ரோலு. இது ரூலு, பிட்மாஸ் ரூலு. இது வந்து எப்படி போடணுன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி போட்டோன்னா இங்கே பாருங்கள், இதை முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 + 7 என்ன வரும்? 12. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? கூட்டணும். 9 + 6 இந்த ப்ராக்கெட்குள்ளே மட்டும் முதல்ல க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம். 9 + 6 15. 15 - 12 என்ன வந்துடும்? 3 வந்துடும். ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டோமா? ஓகே. அடுத்து இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும்? கூட்டணும், அப்புறம் தான் கழிக்கணும். இப்போ கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 27 வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 27 - 3 என்ன வரும்? 24. இப்போ இந்த ப்ராக்கெட் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோமா? ஓகே. இப்போ என்னென்ன இருக்குது? 24. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆன்சர் 24 வந்துருச்சு. தனியாக போடுறேன். 56 1/3. இது வந்து இந்த இதுக்குள்ளேயே ப்ராக்கெட்குள்ளே இருக்க மாதிரி தான் இப்போ வெளில வருது. இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிக்கலாம். அது ப்ராக்கெட்லேருந்து வெளில எடுக்கிற மாதிரி, இந்த ப்ராக்கெட்லேருந்து வெளில எடுத்தால் கூட கிராஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட வகுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா 8 3 24 வரும். அப்புறம் 56 / 8 என்ன ஆகும்? 7 வரும். 7 8 56. இதான் இதுக்குரிய ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? எது வந்து கரெக்ட் இங்கே கொடுக்கப்பட்டதில் அப்படின்னு பார்த்தா இதுதான் கரெக்டு. இது ரெண்டும் ஈக்குவலாக வருமா? வராது. இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 13க்குள்ளே எதுவும் அடங்காது. ஒரு 13 13 அவ்வளோதான். 24 என்ன வேணால் அடங்கும். நீங்கள் 8ஆல் வகுக்கலாம், 2ஆல் வகுக்கலாம், என்ன பண்ணலாம். ஆனால் 13 வாய்ப்பாடும் 13 எப்படி இங்கே எடுக்க முடியுமா? முடியாது. அதுதான் சிம்பிளிஃபை பண்ண ஃபார்மே இவ்வளோ தான். அதுபோல் 9/16 அப்படி தான். 9 3ஆம் வாய்ப்பாடுக்கு வரும். 16 வருமா 3ஆம் வாய்ப்பாடுக்குள்ளே? வராது. 4ஆம் வாய்ப்பாடு வரும், 2 வரும். ஆனால் 9 2ஆம் வாய்ப்பாடில் வருமா? வராது. இதோட மோஸ்ட்டு சிம்பிளிஃபைட் ஃபார்மே இவ்வளோ தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக வருமா? வரவே வராது. அதுபோல் இது பெருசு கிடையாது, இதுதான் பெருசு. இது வந்து பாருங்கள், இப்படியும் இருக்கலாம், இப்படி ஈக்குவலாகவும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அப்படி கிடையாது. ரெண்டு ஈக்குவலாகவும் வர முடியாது, இது பெருசும் கிடையாது. ஏன் இந்த 9/16 பெருசு 13/24 விட? நம்பர் வந்து இதான பெருசு அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள். 9 சின்னது, 16 சின்ன நம்பர். இதை கம்பேர் பண்ணும்போது இது 13 பெருசு, இது பெருசு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பின்ன மதிப்பு பொறுத்த வரைக்கும் கம்மியான நம்பர் இருக்கு இல்லையா, இந்த அதிக நம்பர்ஸை விட நம்பரோட வேல்யூ இங்கே மேலேயும் கீழேயும் கம்மியாக இருந்தால் இதுதான் பெருசு. நீங்கள் வேணால் ஏதாவது சின்ன பின்னத்தை போட்டு கூட டிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்ன மதிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதிகமான நம்பர் இருந்தால் கூட அதை விட கம்மியாக எது இருக்கோ அதுதான் பெருசு. அதை தெரிஞ்சுக்காங்க. இப்போ இது மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சம்மு நேற்று சொல்லும்போதே சொன்னேன், கிளியராக தான் சொன்னேன். இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் எப்படின்னு போடலாம்.
ஒரு 5 பேர் இருக்காங்க. ஏபிசிடிஇ அப்படின்னு ஒரு 5 பேருக்கு ரூ. 720 பிரித்து கொடுக்குறாங்க. இந்த பிரித்து கொடுக்கறது எந்த ஆர்டரில் கொடுக்குறாங்க? அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறாங்க. ஏறு வரிசையில் கொடுக்குறாங்க. இதில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் கடைசியாக இருக்கார்ல அவருக்கு வந்து ரூ. 40 அதிகமாக வருது. யாரை விட? ஏயை விட ரூ. 40 அதிகமாக யார் பெறுகிறார்? பெறுகிறார். இப்போ பி எவ்வளோ அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணியிருப்பாரு? கொஸ்டினை பார்த்தோன்னா பயப்பட வேணாம். கொஸ்டின் தான் கன்ஃபியூஷனு. ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சொன்னதுனால அதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது இது எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, அப்புறம் ஏ ப்ளஸ் 4D. இது வந்து ஏக்கு கொடுத்தது, இது பிக்கு கொடுத்தது, இது சிக்கு, இது டிக்கு, இது இக்கு கொடுத்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க? வந்து ரிசீவ்டு 40 மோர் தென் ஏ. அதுதான் சொல்ல வராங்க. ஏவை விட இந்த வந்து ரூ. 40 அதிகமாக பெறுகிறார். அதுதான். அப்போ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி அதை கொண்டு வந்துக்கணும்னா ஏ ப்ளஸ் 4D மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்காங்க? 40. அதாவது இது யாரோடது? ஈயோடது. ஈக்கு ஏக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. ஏங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ஏவோடது. இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ரூ. 40. இப்போ ஒரு ஃபார்முலாமா நமக்கு வந்துருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ போயிடுமா? 4 டியோட மதிப்பு 40. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியாக யூஸ் ஆகும். இதில் கூட இப்போ போட்டு காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், 4 டியோட மதிப்பு 40. ஒரு டியோட மதிப்பு என்ன வரும்? 40/4. அப்போ அடிச்சிங்கன்னா 10 வரும். டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஓகேங்களா? இப்போ அந்த 10ன்றது இப்போ நம்ம டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ 10 கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். தனியாகவே போட்டுக்கலாம். டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 10 வேல்யூ 10. திரும்ப கூட நான் சொன்னதை வந்து நீங்கள் புரியலைன்னா ரீகால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணணும். என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக? ஏ ப்ளஸ், இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் கூட்டினா தான் அந்த 720 வருது. அதனால் ஏ ப்ளஸ் 2D ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3D ப்ளஸ் ஏ ப்ளஸ் 4D, இது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 1 2 3 4, அடுத்து 1 போடணும். ஏ ப்ளஸ் 5D இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 720. இப்போ என்ன ஆகுனா, எத்தனை ஏ இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 ஏ இருக்கும். 5 ஏ. எத்தனை டின்னு பாருங்கள்? எல்லா டியும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2D 3D 4D 5D சேர்த்தா 10D வரும். 5A ப்ளஸ் 10D இஸ் ஈக்குவல் டு 720. இப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் பி எவ்வளோ ரிசீவ் பண்ணார்னு கடைசியாக கண்டுபிடிக்க முடியும். ஏ வேல்யூ தெரியாது, டி வேல்யூ தெரியும். அப்போ டி வேல்யூ இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். 10 × 10 டி வேல்யூ தான் கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ 100 வருமா? 5A, இந்த 100 வந்து இந்த சைடு போகும்போது 720 மைனஸ் 100ன்னு வந்துடும். அப்போ 5ஏவோட மதிப்பு உங்களுக்கு 620 வரும். இங்கே இடம் இல்லை, அதனால தான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துட்டேன். 620. அப்போ ஒரு ஏவோட மதிப்பு என்ன வரும்? இதை அடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்துடலாம். 4 5 5 12 இருக்கா? 2 5 10, அப்புறம் மீதி 2 இங்கே 20 ஆகிடுச்சா? 4 5 20. அப்போ ஏவோட வேல்யூ 124. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது யாருக்கு? பிங்கிறவங்க எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க? பிக்கு அங்கே போடும்போது என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஏ ப்ளஸ் டின்னு வரும். ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D இப்படி தானே போட்டோம். அப்போ பிங்கிற இடத்துல என்ன வரும்? ஏ ப்ளஸ் டி. ஏ வேல்யூ 124, டி வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 10, ரெண்டும் சேர்த்தா என்ன வரும்? 134. இவ்வளோ இருக்குது இதில் வேலை. சரிங்களா? ஸோ இந்த சம்மை ஆனால் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். மனக்கணக்கு மாதிரியே கூட போட்டுருவீங்க. 134 தான் இதுக்கு ஆன்சர். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் க்ளூ, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது பாருங்கள், வாட் இஸ் த HCF ஆஃப் 16 72 28? இதுக்கு மீபேவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீபேவானா என்ன? இந்த நம்பரில் வகுக்கும் போது காமனாக எந்த நம்பர் 3த்துலேயும் வருது? இப்போ 16 நாங்க 16 வந்துருச்சா? அடுத்தது பார்ப்போம். 72
ஒரு நாள் 4 32 8 நாள் 32. இதுக்கப்புறம் நம்ம 4ஆம் வாய்ப்பாடு போட முடியாது. வேணா உங்களுக்கு 2ஆம் வாய்ப்பாடு போட்டுக்கலாம். 9 2 18 அப்புறம் 9 கூட போட்டுக்கலாம். முடிஞ்சிடுச்சு. அடுத்து 28 4ஆம் வாய்ப்பாடு. 7 நாள் 28. இதுக்கப்புறம் 7 7ஆல தான் வகுக்க முடியும். இந்த எல்லாத்துலேயுமே காமனாக எந்த ஒரு நம்பர் வந்திருக்கு? இங்கேயும் 4 வந்திருக்கு, இங்கேயும் 4 வந்திருக்கு, இங்கேயும் 4 வந்திருக்கு. வேறு ஏதாவது காமனாக வந்திருக்கா? கிடையாது. ஒருவேளை இதை நீங்கள் 2ஆல பிரிச்சிருந்தா 2 2 வந்திருக்கும். ஆனால் இங்கே 2 வந்திருக்கா? இல்லை. காமனாக வர்றது எது அப்படின்னா 4 மட்டும்தான். அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன? 4 தான். இது இப்படி மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் மீபேவா. ஏன்னா ஒரு சில பேர் ஒரு கொஸ்டின் போட்டிருந்தப்ப மீபேவா சொல்லிக் கொடுங்கன்னு போட்டிருந்தீங்க. அதனால நான் சொல்கிறேன் மீபேவா 4. இப்படி தான் மீபேவா கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்கள் வந்து இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை மார்க்ஸ் கரெக்டாக ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க.